ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெர்பரா பிளான்ட். இந்த பிளான்ட்டை பற்றிய காரியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து டெய்ஸி வெரைட்டியில் உள்ள செடி. இதில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டியும் உண்டு, நாட்டு வெரைட்டியும் உண்டு. நாட்டு வெரைட்டி வந்து நல்லா லாங்காக இருக்கும். இந்த பூக்களோட காம்பு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் நாட்டு வெரைட்டியில் உள்ளது. ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி வந்து அவ்வளோ நீளமாக இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ரொம்பவே அழகான பிளான்ட். சீக்கிரம் வளரும், ஆனால் திடீர்னு பார்த்தா வாடி போயிருக்கும். இது என்ன ரீசன்னால வாடி போகிறது, இதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பாட்டி மிக்ஸ் பார்த்திங்கன்னா மண், மணல், தொழு உரம், கம்போஸ்ட்டு. 30% மண், 30% மணல், 20% கம்போஸ்ட்டு, 20% தொழு உரம். இவ்வளோ கலந்து நம்ம எடுத்துக்கலாம். மண் எப்போவுமே கொஞ்சம் வளமான மண்ணாக இருக்கணும். தண்ணி தேங்கக்கூடாது. கண்டிப்பாக இதோட வேர் பாகத்தில் வந்து தண்ணி தேங்கக்கூடாது. அப்புறம் இந்த ஜெர்பரா பிளான்ட் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்களில் வளரக்கூடியது. அதனால் நம்ம வீடுகள்லேயும் அதே செட்டப்பை கொஞ்சம் நம்ம அந்த குளிரான கொஞ்சம் பார்ஷியலி ஷேடான ஏரியாவில் இந்த செடியை வச்சு வளர்த்தா இந்த செடி வந்து நல்லா சூப்பராக வளரக்கூடியது. ஓவர் வெயில் பட்டுச்சுன்னா இந்த செடியோட இலைகள் வாடி போகிறதோட இந்த பூக்கள் வர்றதும் குறைஞ்சி போயிடும். அது நல்லா மிதமான வெயிலில் வச்சு நம்ம இதை பாதுகாக்கணும். இப்போ தான் நிறைய பூக்கள் பூக்கும். அப்புறம் தண்ணி எப்படி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் செடி வாடி போகிறதுனால அதிக கவனம் கொடுத்து தண்ணி கொடுக்கணும். எப்போவுமே பாட்டிங் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி கொடுக்குற நேரம் இந்த இலைகளுக்கு மேலே தண்ணி படாதது மாதிரி இந்த பாட்டில் மட்டும் தண்ணி படணும். வேர் பாகத்தில் மட்டும் தண்ணி படுறது மாதிரி இந்த செடிக்கு தண்ணி கொடுத்தா போதும். அது மாதிரி நம்ம தண்ணி மேல் பாகத்தில் எல்லாம் தண்ணி கொடுக்குறப்போ இலைகள் வழியாக ஃபங்கல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இலைகளுக்கு அடியில் தான் தெரியும். அதனால் நம்ம இலைகளுக்கு மேலே தண்ணி நனையாமல் மீடியா மட்டும் நனைகிறது மாதிரி கொடுக்கணும். அப்படி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது மாதிரி இருந்துச்சுன்னா 1 கிராம் சாஃப் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு மேலேயும் இலைகளுக்கு அடிப்பாகம் எல்லாம் இந்த க்ரௌண்ட் பாகம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொடுக்கணும். மாதிரி அப்புறம் வந்து ஜெர்பரா பிளான்ட்டில் வந்து நிறைய இலைகள் இருந்துச்சுனாலும் செடி வந்து நிறைய பூக்கள் வராது. ரொம்ப இலைகள் இல்லாமல் பாதுகாக்கணும். இலைகள் நிறைய இருந்துச்சுன்னா நல்ல முற்றின இலைகளை வந்து நம்ம எடுத்து போடணும். வெயில் ஜெர்பராவுக்கு பார்ஷியல் ஷேடு போதும்னு சொன்னேன், ஆனால் கண்டிப்பாக வெயில் வேணும். இந்த ஜெர்பரா பிளான்ட்டோட க்ரௌண்ட் பாகம் இருக்குல்ல, இந்த பாகத்தில் தான் இலைகளும் மொட்டுக்களும் இருக்கும். இந்த க்ரௌண்ட் பாகத்தில் மண் மூடாதது மாதிரி நம்ம நடுறப்போவே நடணும். க்ரௌண்ட் பாகத்தில் மண் பட வேண்டாம். அந்த க்ரௌண்ட் பாகத்தில் வெயில் பட்டுச்சுன்னா மட்டும்தான் மொட்டுகள் வரும் சீக்கிரம். அதனால் இந்த க்ரௌண்ட் பாகம் எப்போவுமே அந்த மீடியாவுக்கு மேலே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. பாட்டிங் மீடியாவுக்கு மேல் பாகத்தில் தான் இந்த க்ரௌண்ட் பாகம் இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த வாடி போன பூக்கள். இந்த பூக்களை வந்து இந்த கீழ் பாகத்துலேருந்தே நம்ம எடுத்துடணும். இந்த பூக்கள் பூத்து வாடின அப்புறம் நம்ம கீழ் பாகத்துலேருந்து அதை எடுத்துடணும். அப்புறமா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் இல்லையா, இது மாதிரிப்பட்ட இலைகள் இது வந்து கீழே மண்ணில் படும். நம்ம தண்ணி ஊற்றுற நேரம் மண்ணில் படுறதுனால வர்ற குழப்பம் இது. இதை இப்படிப்பட்ட இலைகளையும் நமக்கு செடியில் விடக்கூடாது. அப்பப்போ நம்ம எடுத்துடணும். இது மாதிரி நிறைய இந்த செடி மொத்தமாக இந்த பாட் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சுனாலும் வேர் போகிறதுக்கு இடம் இல்லாமல் செடி வந்து வாடும். அதனால் அந்த செடி வந்து ரொம்ப அடர்த்தி ஆகிறது. இந்த செடி வந்து இந்த பாட் சைஸில் ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் வந்து நிறைஞ்சிச்சு. இனி இந்த பூக்கள் பூத்து முடிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து மாற்றலாம். இதுலேருந்து சைடு பார்க்க கிளைகள் வரும் பாருங்கள், தெரியுது பாருங்கள். இதை வந்து தனியாக நம்ம பிரித்து நடுற நேரத்தில் செடிகளும்
அதிகமாகும். நம்ம தோட்டத்தில் பூக்களும் நிறைய வரும். நம்ம பிரித்து நடணும் அடிக்கடி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.